இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே அந்த காலத்துல ஒரு கதையை பத்தி தான் சொல்றாங்க. இந்த கதையை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சமஸ்தானம் இருக்கு. அந்த சமஸ்தான எல்லைக்குள்ள போனா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள வெளியே வந்துடணும். மீறி வரல அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு ராட்சச பேய் அங்க இருக்கிற மனிதர்களை கொடூரமா கொலை பண்ணி சாகடிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பக்கமா போயிட்டு வந்தாலே சில பேருக்கு அந்த பேயும் பிடிச்சி நைட் டைம்ல அவங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட த்ரில்லிங்கோடையும் சஸ்பென்ஸோடையும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற இந்த படம் தான் கலிங்கா. என்ன ஏதுன்னு மற்றபடி டீட்டெயிலா படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே அந்த காலத்துல ஒரு கதையை பத்தி தான் சொல்றாங்க. இந்த கதையை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த மகாவிஷ்ணு சாமி நரசிம்ம சாமியா உருவம் எடுத்து அவதாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நரசிம்ம சாமியை சாந்தப்படுத்தலாம், யுத்தம் செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த யுத்தம் 2 பேருக்கும் கொஞ்ச நாளா போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் ஒண்ணு சாந்தப்படுத்துற மாதிரி தெரியல. முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து தேவர்களா வழிபட்டு ஒரு வழிபாடு ஒண்ணு நடத்துறாங்க. அதுதான் அந்த ஆதிபரா சக்தி அப்படிங்கறத. அந்த சாமி இந்த தேவர்கள் வழிபட்டதால சிங்க முகத்துல அந்த சாமி வந்து இங்க இருக்கிறவங்கள்ட்ட இருந்து, குறிப்பா நம்ம நரசிம்ம சாமி கிட்ட இருந்து அவரோட கோபத்தை கட்டுப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆதிபரா சக்திங்கிறவங்க சிங்கமுக வாகினியாகவே மாறி தலை தூக்கி நிக்கிற இந்த துஷ்ட சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு சாமியா இங்க இருக்கிற தேவர்கள் வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சாமியை வணங்கிட்டு இருக்கும் போது அதே கலிங்கா ஊருக்குள்ளேயும் இந்த மாதிரி துஷ்ட சக்திகளால நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இப்படி நடக்கப்படுற இந்த ஊருக்குள்ள இந்த சாமி என்ன பண்ணுது அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையா அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கலிங்காங்கிற இந்த ஊருக்குள்ள நடக்கக்கூடிய சில அமானுஷ்யமான சக்திகளை பத்தி இப்ப நம்ம பார்த்துட்டோம். இந்த ஊருக்குள்ளதான் இந்த துஷ்ட சக்திகள் நிறைய இருக்குது. 1922 கலிங்காங்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. ஒரு அரசர் மட்டும் தன்னோட குதிரையில சில பொருட்களை எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் திரும்ப நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு வயசானவர் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிறாரு. காட்டுல ஏதோ தண்ணி பாய்ச்சிட்டு இந்த பக்கம் வராரு. வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளுங்கிற பயத்திலே வராரு. பொண்டாட்டி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னையா போன ரொம்ப நேரமா ஆளக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டா, வயல்ல தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தமா, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைன்னு இந்த பெரியவர் சொல்ல அந்த அம்மாவும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போகுது. மனுஷனுக்கு விக்கல் இருக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பெரிய மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தானே போனா, நமக்கு கேட்கல, அவளுக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒன்னும் பெருசா புரியல. சத்தம் ஏதோ ஒரு வித்தியாசமா கேக்குது. இந்த லேண்டர் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த பெரியவர் அந்த பக்கம் வயலை தேடி போறாரு. ஏமா இந்த இருட்டுல எங்கமா இருக்கா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தூரத்துல நிக்கிறத இந்த பெரியவர் பாக்குறாரு. இங்க பாருமான்னு சொல்லி கூப்பிட்டா அந்த அம்மா திரும்பும்போது அந்த அம்மாவோட கையவே கட் பண்ணி அந்த அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இந்த பெரியவருக்கு பயந்து அடிச்சு அங்கிருந்து ஓடவே ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அதே காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. ஒருத்தர் அந்த காட்டு பகுதியை சைக்கிள் ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்காரு. என்ன நினைச்சாரு தெரியல, ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கறத நினைச்சு அந்த ஆள் அங்கிருந்து இறங்குறாரு. இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. அங்க இருக்கிற ஒரு மரக்கிளைய பாக்குறாரு. பார்த்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அங்க இருக்கிற கிளையில ஷார்ப்பா ஒரு பகுதி இருக்கு. அதுல தன்னோட தலையை முட்டி அங்கவே இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே ஊர் பகுதிக்குள்ள நைட் டைம்ல காமிக்கிறாங்க. 2 பெரியவங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் முடிவெட்டணும், என் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னோட தங்கச்சி கல்யாணம் தான் எப்ப நடத்த போறேன்னு தெரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்க பக்கத்துல சின்ன சின்ன பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிற பசங்களை பார்த்து அந்த முடிவெட்டுறவன் பயத்துல நின்னுகிட்டு இருக்கான். ஐயா அங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, கையில இருக்க ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து தன்னோட காதை அறுத்து அந்த காதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. இதை பார்த்த உடனே அந்த பெரியவங்க அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கிற ஒரு சமஸ்தான ராஜா கிட்ட போயிட்டு பேசுறாங்க. ஊருக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க தான் இதுக்கு ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ராஜா, ஊர்ல இருக்கிற 100 பேர் உயிர் முக்கியம், அதனால ஏன் ஒருத்தன் உயிர் போனாலும் சரி இந்த ஊர் மக்களை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வாக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்துல அவரோட சமஸ்தானத்துக்கு வராரு. அங்க பெட்ல ரொம்பவே வயசான தோற்றத்துல ஒரு அம்மா படுத்திருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த ராஜா ஏதோ சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஒரு கையை காமிக்கிறாங்க. அப்படி கையை காமிச்சோன்னு தான் அந்த அம்மா சின்ன வயசுல இளம் வயசுல இருக்கும்போது ஒரு தேவரை பார்த்திருக்கிறாரு. ஏதோ சிவன் அடிகளார்கிட்ட நிறைய விஷயங்களை பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பரண மேல ஏதோ ஒன்னு இருக்கிறத அந்த அம்மா காமிக்கிறாங்க. ரொம்பவே வயசு அதிகமாகி போச்சு. அதுக்கப்புறம் இவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு ஏதோ சில புத்தகங்கள் சில பெட்டிகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து குதிரையோட அங்கிருந்து போறாங்க. போகும்போது அவங்க மனைவி 2 குழந்தைகளும் இருக்கிறாங்க. இந்த ராஜா போறவரு காட்டுக்குள்ள போயிட்டு திரும்ப வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஊர் மக்களோட பயத்தோட அங்கிருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறார். அதே நேரத்துல நான் வரலாலும் கண்டிப்பா அந்த ஊரை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அந்த பக்கம் போறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு எல்லா வழிகளும் காட்டி கொடுத்துட்டு இருந்தா அவங்க அம்மா இறந்து போறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ராஜா காட்டு பகுதியில் போய்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சீனை தான் இப்ப நமக்கு விளக்கமா சொல்லி இருக்காங்க. இங்க படத்தோட டைட்டில் கலிங்கான்னு போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதே காட்டு பகுதியில ஒரு சிறு குறிப்பிட்ட எல்லை பகுதியில சில பூஜைகள் பண்ணி மந்திரங்கள் பண்ணி இருக்காங்க. அந்த மந்திரம் பண்ண பகுதிக்கு உள்ளார யாருமே போக கூடாது. போனவங்க யாரும் திரும்ப உயிர்
உயிரோட வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் போனாக்கா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள வந்துடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள ஒரு இறப்பு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அதையே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எடுத்து அடக்கம் பண்றதுக்காக போறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பெரியவர் ஊர் மக்கள்கிட்ட இதை பாருங்க, இந்த பிணத்தை நம்ம போறதுக்கு கொண்டு போறது காரணமே நமக்கான ஒரு சம்பிரதாயம் இருக்குது, அதை நம்ம சரியா செய்யணுங்கிறத கொண்டு போறோம். இந்த சடங்கை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப நம்ம 2 நிமிஷத்துக்குள்ள வெளியே வந்துடணும். குறிப்பா சொல்லணும்னாக்கா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது யாரும் திரும்ப பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் உள்ள போயிட்டு அந்த பிணத்துக்கு எல்லா சடங்குகளும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் 2 நிமிஷத்துக்குள்ளாரே அடிச்சு பொடிச்சுக்கிட்டு எல்லாரும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் திரும்பி பார்க்கலான்னு போகும்போது டேய் திரும்பி பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவரை கூப்பிட்டு வராங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பிணம் மட்டும் தனியா இருக்கு இல்லையா, அந்த பிணத்தை எடுக்கிறதுக்காக அந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு கொடூரமான பேய் அந்த மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டே இருக்கு. ஷார்ப்பான நகங்களோட நின்னுகிட்டு இருக்கு இல்லையா, டக்குன்னு இந்த பிணத்தை எடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துல அதை சாப்பிடவும் ஆரம்பிக்குது. திரும்பவும் அதே காட்டு பகுதியில காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற இளவட்டு பசங்க எல்லாருமே சரக்க காய்ச்சி சாராய வைத்து நல்லா ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கதான் நம்ம முத்துன்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. கூட இவரோட ஃப்ரெண்டு தான் நம்ம படத்தோட ஹீரோவங்க காமிக்கிறாங்க. பேரு லிங்கா. சோ லிங்கா தான் இந்த சரக்கு காய்ச்சி வித்துறதுல ரொம்பவே ஃபேமஸான ஆளு. அவர் தான் இங்க சரக்கையும் காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. முத்து நம்ம லிங்காவோட ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்கும்போது குடிச்சவன் ஒருத்தவன் காசு கொடுக்காம போறான். எங்கடா காசுன்னு கேட்டா அவன் பொண்டாட்டியை நைட்டு அனுப்பி விடு, நிறைய காசு தரான் அப்படின்னு ஒரு பக்கம் நக்கலா கேட்டவனே அவங்களுக்கு இவனுக்கு சண்டை. நம்ம லிங்கா போட்டு அவனை அடின்னு அடிச்சிடறாரு. இது ஒரு பக்கம் இருக்க கிராமத்துல இன்னொரு மீசக்காரனை காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னா ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான் வலுக்கட்டாயமா. அந்த பொண்ணு பாவம் அழுகுது. இவனை எதிர்த்து இந்த ஊர்ல யாரும் கேள்வி கேட்க முடியாது. ரொம்பவே வசதி படிச்ச ஒருத்தரோட தம்பி தான் இவன். அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணனை காமிக்கிறாங்க. அதே இடத்துல இந்த மீசக்காரனும் உட்காந்துருக்கான். அங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கடனா தன்னோட சொத்தை அடமான வச்சு பணம் வாங்கிட்டு போயிருப்பாரு. அதுக்கான வட்டி எல்லாம் கட்டிட்டு இன்னைக்கு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போலாம் தான் அந்த பெரியவர் வந்திருப்பாரு. பத்திரம் வேணுமா, சரி ஃபர்ஸ்ட் நீ நல்லா சாப்பிடு, ரொம்ப டயர்டா வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் பத்திரத்தை கேட்டா அடுத்த கொஞ்ச நேரத்துல அவனோட தம்பி மீசக்காரன் ஒரு பெரிய கத்தி எடுத்து அவனோட அங்கேயே வெட்டி கொலையும் பண்றான். இங்க பாரு, எங்கள்கிட்ட வந்து பணம் கேட்கும் போது பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம், என்னைக்குமே நீங்க வந்துட்டு மூக்கவும் கூடாது கேட்கவும் கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க அண்ணன் சொல்லிட்டு போறாரு. இவங்க 2 பேருக்குமே இதுதான் வேலை. ஊருக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களை கூட்டு வந்து கற்பழிக்கிறது, அடாவடி பண்றது, ஊர்ல இருக்கிற வயசானவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு அவங்க இடத்தை சுரண்டுறது, இந்த மாதிரியான வேலையை இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள இருக்கிற ஒரு சாமிக்கு பூஜை பண்ணி கொஞ்சம் திருவிழா மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிக்கவா ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட பேரு மித்து. சோ இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோ தாவடிக்கிறாரு நம்ம லிங்காவும். அப்படி இருக்கும்போது அதே கிராமத்துக்கு தான் இந்த வசதி பிடிச்சவனும் வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் சாமி எல்லாம் கும்பிடுறாரு. கும்பிட்டதுக்கு அப்புறம் சாமிக்கு தட்டுல ஒரு 100 ரூபாய் காணிக்கையை வச்சதுக்கு அப்புறம் ஐயர்கிட்ட நம்ம வசதி படிச்சவன் இதை பாரு, இன்னைக்கு நைட்டே இதையோட சேர்த்து மொத்த உண்டில் காணிக்கை என் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். அதே நேரத்தில் அவனோட தம்பி மீசக்காரன் நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்பவே லுக் விட்டுட்டு இருக்கிறான். இது ஒரு பக்கம் இருக்க கிராமத்துல ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல பொண்ணு கட்டினவரு இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போலான்னு பார்த்தா சாயந்திரமா ஆயிடுச்சு. அவங்க மாமனவர தம்பி தயவு செஞ்சு இந்த நேரத்துல மட்டும் கிளம்பிடாதீங்க, ஊருக்குள்ள இன்னைக்கு நைட்டு பலி பூஜை இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. பலி பூஜையா அப்படின்னு சொல்லி கேட்டா ஊருக்குள்ள சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குதான். அதுக்காக இன்னைக்கு பலி பூஜை கொடுத்து ஒரு நேர்த்தி கடன் பண்றதுக்காக இன்னைக்கு எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாரும் வீட்டை விட்டு வெளில வராத சமயம் பார்த்து இந்த பலி பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற காட்டுக்குள்ள இருந்து நம்ம லிங்கா ஏதோ ஒரு பெரிய பொட்டியை எடுத்துட்டு வரான். அதையும் அங்க இருக்கிற ஒரு சாமியார் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம லிங்காக்கு அப்பா அம்மானு பெருசா யாருமே கிடையாது. அவனுக்கு இருக்கிறது நம்ம முத்து இருக்கான் ஃப்ரெண்டு, அவனோட அப்பா தான் இவனை தான் பையன் மாதிரி பார்த்துப்பாரு, பேசிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது நம்ம லிங்காக்கு சீக்கிரமா கல்யாணத்தெல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முத்துவா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லிங்கா ஒரு இடத்துக்கு முத்துவை கூப்பிட்டு பைக்ல போயிட்டு இருக்காங்க. என்னடா விஷயம் சொல்லி கேட்டா என் ஆள் மித்துக்கிட்ட இன்னைக்கு நான் லவ் சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அவ வர நேரம் இதுதானடா, இங்கே வெயிட் பண்ணுவோம் சொல்லி 2 பேரும் வெயிட் பண்றாங்க. அந்த பொண்ணு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ இன்னைக்கு ஓப்பனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இத பாரு, என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா உன் கூட நான் 1ஆவதுல இருந்து படிச்சிருக்கேன், உன் கூடவே இருக்கிறேன், இதுக்கான பதில் என்கிட்ட இல்ல, உனக்கு இது கூட புரிஞ்சுக்க தெரியாதா அப்படின்னு அந்த அம்மா லவ் பண்றத சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல. முத்து வந்து கேட்டா சொல்லிட்டியான்னு கேட்டா இல்லடா சொல்லவே இல்ல, பிடிக்குமான்னு கேட்டா என்ன சொல்லணும் ஒண்ணுமே சொல்லாம குழப்பி விட்டு போறா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போறான். இதுக்காவடா நம்ம நேரம் நிக்க வச்சா அப்படின்னு இவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் அவரோட கனவுல ஏதோ ஒரு பெரிய மலை தெரியுது. ஒரு பெரிய குகைக்குள்ள ஏதோ ஒரு
ஒரு ராட்சச பேய் அந்த பக்கம் நடந்து வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ சின்ன வயசுல அவரோட கண்ணுக்கு நேர்ல நிறைய ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு காட்டுக்குள்ள தனியா நிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே கண் முழிச்சு பாக்குறாரு. இதுக்காக நமக்கு இந்த மாதிரியான கனவுகள்லாம் வருது அப்படின்னு தெரியல. திரும்ப திரும்ப ஏன் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. கிராமத்துல இருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணு தன்னோட இளைய மகளை கூப்பிட்டுக்கிட்டு காட்டு பகுதியில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கையில ஒரு குடுகுடுப்பை வச்சு ஆட்டிக்கிட்டே தான் போகுது. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு இவங்களை விட்டுட்டு கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சிருது. இவங்க போறதுக்கே அவங்க அம்மா வீட்டுக்கு தான். குழந்தைய காணான்னு இந்த அம்மா அந்த எல்லை பகுதியை மீறி உள்ளுக்குள்ள போலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த காட்டு பகுதியில் இருக்க ஒரு பெரியவர், ஏமா உனக்கு தெரியாத அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லையா நான் என் அம்மா வீட்டுக்கு தான் போறேன், பிரசவ வலி வேற கிட்ட வந்துருச்சு, என் பொண்ணு கூட்டிட்டு வேணா அவ தெரியாம அந்த பக்கம் உள்ள ஓடிட்டா, நான் கூப்பிட்டு வந்துறேன் சொல்லி இவரோட பேச்சையும் கேட்காத அந்த பொண்ணு அந்த எல்லை பகுதியை தாண்டி காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெரியவரும் போயிட்டு 2 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரம் வந்துருமா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் போறாரு. அந்த கர்ப்பிணி பெண்ணு உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த பெரியவர் நின்னுகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து யாரோ பிடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த பெரியவர் யாராடான்னு பார்த்தா அவங்க பொண்ணு உள்ள போகல, இங்கே தான் நின்னுட்டு இருக்காங்க. நீ இங்க இருக்க அப்படின்னா உள்ள போனவங்க அம்மாக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் கேட்டுட்டு இருக்கும் போது அந்த கர்ப்பிணி பெண்ணு அந்த பேயை அடிச்சு ரத்தக்கரையோட இழுத்துட்டு போறதை நமக்கு காமிக்கிறாங்க. அதையும் அந்த பேய் சாப்பிடவும் ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம மீசக்காரனை காமிக்கிறாங்க. ரொம்பவே அப்செட்டா உட்கார்ந்திருக்கான். அவன் அண்ணங்கார என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு காமிக்கிறாங்க. ஜீப் எடுத்துட்டு அந்த பக்கம் வரும்போது ஒரு வயசான பெரியவர் தன்னோட பேத்திய கூப்பிட்டு வந்திருப்பாரு. எங்கயா நடந்து போற அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது, என் பேத்திய இந்த பக்கமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு. உன் பேத்தி தானே போன மாசம் வயசுக்கு வந்தா, காசுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் என்னையா பண்ற, ரொம்ப கஷ்டமா இருந்தா உன் பேத்திய என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வை, எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு தப்பா பேசுனது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை தூக்கி வண்டியில போடுங்கடா அப்படின்னு வலுக்கட்டாயமா அந்த பெரியவரை தள்ளி விட்டுட்டு தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துலதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய அம்பு எடுத்து ஊருக்குள்ள ஒரு பெண்ணை விட்டு வைக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லி மிரட்டி அடிச்சு அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. சோ அந்த அசிங்கத்தோட இவன் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணை காப்பாத்திருப்பாங்க நம்ம ஹீரோயின். சோ அந்த வெறியில தான் இங்க இருக்கிற அண்ணன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் போது, இத பாரு, ஒரு ஆம்பளை நம்மள அடிச்சான்னு வச்சுக்கோ, அவனை அடுத்த நிமிஷம் நம்ம கொலை பண்ணி போடணும். அதான் ஒரு பொண்ணு நம்மள அசிங்கப்படுத்திடான்னு வச்சுக்கோ, அவளோட மானத்தை வாங்கி அவளை நம்ம வச்சுக்கணும், அவளை பத்தி இந்த ஊரே தப்பா பேசணும், அப்படிப்பட்ட ஒரு வழியை நமக்கு அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க அண்ணன் சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நைட் டைம்ல தான் ஃப்ரெண்டு முத்து கூட சரக்கு அடிச்சுட்டு அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. முன்னாடி வர்றது நம்ம ஹீரோ காதலிக்கிற பொண்ணோட அப்பா. அந்த அப்பாவும் இவரை பார்த்துட்டு, இவன் எல்லாம் சின்ன வயசுல மூக்க முடிக்க குடிக்கிறானுங்க, இவ்வளவு உருப்படுவானுங்களா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே அந்த ஆளு முறைச்சு பார்த்துட்டு போறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ முத்துக்கிட்ட எப்படியாவது நான் முத்துக்கிட்ட லவ் சொல்லி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இந்த பக்கம் போறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டை தான் காமிக்கிறாங்க. சாப்பிடறதுக்காக அந்த பக்கம் தோட்டத்துல கை கழுவுறதுக்காக அந்த பொண்ணு டப்பா எடுத்துட்டு போகும்போது இது ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. என்னடா சொல்லி பின்னாடி போய் பார்த்தா நம்ம ஹீரோயினை ஒருத்தவன் கடத்திட்டு போறான். யாரடான்னு பார்த்தா அந்த மீசக்காரன் தான். இவர் மேல கை வச்சார் இல்லையா, அந்த பொண்ணை நீ காப்பாத்திட்ட, ஆனா உன்னை காப்பாத்துறதுக்கு எவன் வருவான்னு பாக்குறான், இங்கே உன்னை நான் ரேப் பண்றேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போக அதே இடத்துல நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. அங்க இருக்கிற மீசக்காரனையும் அவளோட ஆளையும் பிடிச்சி செம்மையா அடிச்சு அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே வந்து அவரை கட்டி பிடிச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இருந்து நம்ம ஹீரோயினை டாவடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டாவடிச்ச அடுத்த நிமிஷம் இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் லவ் கனெக்ஷன் ஆகுது. இன்னொரு சீனை அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. அதே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு சாமியார் பொம்பளைய காமிக்கிறாங்க. அந்த அம்மாவும் இந்த பொண்ணுக்கு பேயெல்லாம் ஓட்டி பிளி சுனியெல்லாம் எடுத்து விடுது. அதுக்கப்புறம் நார்மலா ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்ப நம்ம ஹீரோயினை பார்த்தாரு இல்லையா, ஒரு வழியா லவ் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் முத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருது. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ண மாப்பிள அப்படின்னு சொல்லி லிங்காவை அமுச்சு விட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் நம்ம மீசக்காரனுக்கு தெரிய வருது. என்னடா உன் ஃப்ரெண்ட் அவளை கூட்டிட்டு சுத்துறானே, என்ன லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன் பார்த்தா அவனுக்கு தெரியலடா அப்படின்னு ஒரு பக்கம் இவரு நக்கலா பேச, அவளையும் உன் ஃப்ரெண்டையும் கண்டிப்பா ஒரு நாள் கொலை பண்ணி போடுறனா இல்லையான்னு பாரு, என்னைக்கா இருந்தாலும் அவங்க சாவு என் கையில தான்டா அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க 2 பேருக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காட்டு பகுதியை திரும்ப நமக்கு காமிக்கிறாங்க. நைட் டைம்ல அந்த காட்டு பகுதியில் இருக்கிற மிருகங்களை எல்லாத்தையுமே கொலை பண்ணி போட்டு ஏதோ ஒண்ணு கறிக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு பெரியவருக்கு தெரிய வருது. இது பண்றது எல்லாமே அந்த கொடூரமான அசுர தக்ஷினி கொடூர ராட்சசன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப நம்ம ஹீரோ நைட் டைம்ல சரக்கு அடிச்சுட்டு அந்த வழியா வரும்போது அந்த ஊர்ல இருப்பான் இல்லையா பணக்காரன், அவன் ஒரு பொண்ணு கூட ஜாலியா இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போங்கடா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட கொஞ்சம் கடை வாங்கியிருப்பாங்க. நம்ம ஹீரோவோட தாத்தாவே கடை வாங்கியிருப்பாங்க. அவங்க வீட்டு பத்திரம் எல்லாம் அங்கதான் இருக்குது. அதுக்காக மாசம் மாசம் வட்டி கட்ட சொல்லி இருப்பாரு. நம்ம ஹீரோவும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம முத்துவோட அப்பா நம்ம லிங்கா முத்துவையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி லிங்கா வந்து அந்த பொண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லி இவங்க 2 பேருக்கு
எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது பொண்ணோட அப்பாவும் இவனே ஒரு குடிகாரன், சாராயம் காய்ச்சி ஊரெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறான், இவனை நம்பி நான் எப்படி பொண்ணு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசும்போது, எப்பா பையன் நல்ல பையன் தான்ப்பா அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், பையன் நல்லவனோ கேட்டவனோ அது விடுங்க, என் பொண்ணை நாளைக்கு கொடுத்தனா அவன் எதை வச்சு நம்மளாம் பாத்துக்குவான், அவன்கிட்ட என்ன சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்கள்கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னு நம்ம லிங்காவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்படி அந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தார் அவங்கிட்ட இருக்குதா அந்த சொத்தா, அவங்கிட்ட ஒரு சொத்து போச்சுனாலே அதை திரும்ப வாங்க முடியாது, அந்த சொத்தை நீ என்னைக்குமே கனவு காமிக்காத, அப்படி ஒரு வேலை உனக்கு அந்த சொத்து மேல ஆசை இருந்ததுன்னா அதை மூட்டிட்டு வா, என் பொண்ணை நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு பக்கம் வாக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம லிங்காவோ கண்டிப்பா அந்த சொத்தை நான் மீக்கிறேன், உன் பொண்ணை நான் கட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாரு. அந்த பொண்ணோட அம்மாவோ நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது, அவன் ஒருவேளை அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்கிட்ட இருந்து பத்திரத்தை இது வரைக்கும் யாரும் வாங்கினது கிடையாது, அவங்க எல்லாமே மேல டிக்கெட் எடுத்துட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பொண்ணோட அப்பாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோபத்துல போன நம்ம லிங்கா திரும்பவும் சரக்க காய்ச்சி வைக்கலாம்னு சொல்லி கேடு எடுத்துட்டு அந்த பக்கமா போறாரு. திரும்ப நம்ம ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க. அப்பா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு சாப்பிடாம இருக்கிறாங்க. அதே அந்த பொண்ணோட அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, நான் அவளோட நல்லதுக்கு தான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இவர அந்த பொண்ணை கூப்பிட்டா, அந்த பொண்ணு இப்ப வீட்டுல இல்ல. நம்ம ஹீரோ லிங்காவை பாக்குறதுக்காக போறாங்க. லிங்காவை கிட்ட போயிட்டு, இது பாரு எங்க அப்பா என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உங்க அப்பாவும் நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க, அந்த இடத்த நான் மீட்டிட்டு வரேன், நான் சொன்ன சவாலை நிறைவேற்றுறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல முத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பவோ ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப சரக்கெல்லாம் காட்சி எடுத்துக்கிட்டு நம்ம லிங்கா என்ன பண்றாருன்னா, நம்ம முத்து அவங்க அப்பா கிட்ட போய் கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாரும் அங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முத்தோட அப்பா, நீ அந்த இடத்த வாங்க முடியாது லிங்கா, அவங்க கிட்ட போன இடம் இது வரைக்கும் யாரும் வாங்கினது கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம லிங்கா அவனா பெரியவனா, அவகிட்ட இருக்கிற இடத்த நம்ம வாங்கிதான் ஆகணும், நான் வாங்குறேன் பாரு அப்படின்னு ஒரு பக்கம் கொஞ்சம் தில்லா பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோவும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட கனவுல பெரிய மலையும் பெரிய குகையும், அந்த குகைகள்ல இருக்கிற ஒரு தங்க சாமி சிலையும் சில ராட்சசனோட கண்ணும் தெரிய ஆரம்பிக்குது. சின்ன வயசுல அப்படியே மரத்துல இருந்து ரத்த ரத்தமா இவரோட முகத்துல சொட்ட ஆரம்பிக்குது. திரும்ப இது எல்லாமே கனவு. நம்ம ஹீரோ அப்படியே கண் முழிச்சு திரும்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ முத்து அவங்க அப்பா எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு அந்த பணக்கார வீட்டுக்கு தான் போறாங்க. போனதுக்கு அப்புறம், என்னடா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த மீசக்கார கொஞ்சம் நக்கல் பண்றான். குடிக்கிறதுக்கு பணம் இருக்காது, அதை வாங்கிட்டு போலன்னு வந்திருப்பானுங்கன்னு கூட இருக்கிறவன அசிங்கப்படுத்துறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ லிங்கா அந்த பணக்காரரை பார்த்து, போயிட்டு என் வீட்டோட பத்திரத்தை எடுத்துருவாங்க, வட்டியை முதலமா இன்னைக்கு நான் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, அந்த பணக்காரரை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் 10 வருஷத்துக்கு வட்டி கட்டணும், அதுக்கப்புறம் வேணா உன் இடத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன ஏமாத்தி இந்த மாதிரி புடுங்குவீங்க, சொல்ல போனா உன்னோட கணக்குக்கு நாங்க எப்பவே பணம் கட்டியாச்சு, இவ்வளவு நாளா எங்கிட்ட நீ புடுங்கி சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நீ பத்திரத்தை எடுத்துட்டு வரலனாக்கா இங்கிருந்து நான் போவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் ஆடம் பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அதே இடத்துல அந்த மீசக்காரன் சண்டைக்கு போறான். அதுக்கப்புறம் நம்ம பணக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, உனக்கு நான் ஒரு ஆப்ஷன் தரேன், நீ 2 ஏக்கர் நிலத்தை தான் உங்க தாத்தா என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு, அதையும் உங்க அப்பா வட்டி கட்டினா இப்ப நீயும் கட்டிக்கிட்டு இருக்க, அதுக்கு பதிலா நான் உனக்கு 4 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறேன், காட்டுப்புறத்துல இருக்கிற சமஸ்தான இடம் அது, 4 ஏக்கர் உனக்கே கொடுக்குறேன், வேணா நீ அங்க போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பத்திரத்துல கையெழுத்துப்பட்டு அவரே கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. லிங்காக்கு இதுல டபுள் சந்தோஷம். 2 ஏக்கருக்கு பதிலா 4 ஏக்கர் கிடைச்சிச்சு இல்லையா, அவன் அந்த சந்தோஷம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பணக்காரரோட தம்பிக்கார, உனக்கு என்ன கிறுக்கான, அவன் 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்தான், இது வரைக்கும் நம்ம நிலத்தை வாங்கினவன் எவன்கிட்ட போய் திருப்பி கொடுக்கல, நீங்க 4 ஏக்கர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சண்டை செய்ய ஆரம்பிக்கலாம். டேய், இந்த மாதிரியான பலமான ஆளுங்கள மூளையால தாண்டா அடிக்கணும், அந்த சமஸ்தான இடங்கிறது சும்மா கிடையாது, இது நாள் வரைக்கும் அந்த இடத்தை யாராருக்கு நான் கொடுத்துருக்கேன், போனவ ஒருத்தன் கூட திரும்ப வரல, இவனும் போவான் திரும்ப வரமாட்டான், அதுக்கப்புறம் அந்த இடம் நமக்கு தான் வந்து சேரும், பாத்துக்கலாம் போ அப்படின்னு ஒரு பக்கம் அனுப்பிச்சு விடுறான். அப்படி அந்த சமஸ்தான இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அந்த எல்லை பகுதிக்குள்ள இருக்குது பாத்தீங்களா, அதுதான் அந்த சமஸ்தான இடம் 4 ஏக்கர். ரொம்பவே ஆபத்தான அந்த பகுதியில ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறாரு விறகு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போனவருக்கு திடீர்னு அந்த பேயால அங்கவே அவரு இறந்து போறாரு. ரத்த சொட்ட சொட்ட அது இழுத்துட்டு போகுது. இழுத்துட்டு போன கொஞ்ச நேரத்துல அப்புறம் அப்படியே பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி கொடூரமான சம்பவம் நடக்கிற எல்லை பகுதி தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ வாங்கியிருக்கிற அந்த 4 ஏக்கர். அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவு நம்ம ஹீரோக்கு வரது காரணமே அவரோட சின்ன வயசுல அவங்க தாத்தா கூட அந்த காட்டு பகுதியில போய்கிட்டு இருப்பாரு. போய்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நேரத்துல அவங்க தாத்தாவை காணாம போறாரு. அவர் தாத்தாவை எங்கெங்கவே கூட்டு பாக்குறாரு, தேடி பாக்குறாரு. ஆனா அவங்க தாத்தா கிடைக்கவே இல்லை. ஆனா ரத்த சொட்ட சொட்ட ஏதோ வானத்துல இருந்து கொட்டுற மாதிரி தெரியுது. அதுல இருந்து தான் இந்த கனவு அப்படியே நம்ம ஹீரோக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்ப நம்ம ஹீரோக்கும் அதே கனவு தான் வந்திருக்கு. திரும்ப கண்முழிச்சு பாக்குறாரு. அப்படியே நம்ம ஹீரோக்கு இப்ப 4 ஏக்கர் நிலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்குது. பொண்ணோட அப்பாக்கு விருப்பமே இல்லாம தான் நடத்தி வைக்கிறாங்க. இருந்தாலும் வாக்கு கொடுத்துட்டாருல, ஏட வந்தா கல்யாணம் பண்ணி தரேன்னு கல்யாணம் நல்லபடியா நடந்து முதல் இரவு நல்லபடியா நடந்து முடியுது. அடுத்த நாள் காலை
காலையில நம்ம லிங்கா நம்ம முத்தை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. எங்கடா காலையில கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த காட்டுக்கு தான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கா சொல்ல முத்துக்கு பயமா தான் இருக்குது. டேய் நான் தான் கூட வரேன் பாத்துக்கிறேன்னு சொல்லி லிங்காவும் கூட்டிட்டு போறான். அதே நாள் காலையில நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, குளிச்சு முடிச்சுட்டு அங்க இருக்கிற கோவிலுக்கு போலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கோவில் வாசல தாண்டின அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற ஒரு மந்திரவாதி பொம்பளை ஒருத்தர் இருந்தா இல்லையா, அது நம்ம ஹீரோயினை பார்த்த அடுத்த நிமிஷம் கிரகம் புருஷனை பிடிக்க வருது அப்படின்னு ஒரு பக்கம் ஏதோ பயன்படுத்துற மாதிரி சொல்லுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்குது, என்னன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாரு. காட்டுல இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. நாளையில இருந்து நான் அந்த காட்டுக்கு போறேன், ஒரு முக்கியமான வேலை, போயிட்டு சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்குது. அந்த சாமியார் பொம்பளை பார்த்ததுல இருந்து மனசும் கொஞ்சம் சரியில்லை. நீங்க அந்த காட்டுக்கு போகாதீங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த காட்டுக்குள்ள போனவங்க இது வரைக்கும் திரும்ப வெளியே வந்தது இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, போயிட்டு நான் சீக்கிரமா வரப்போறேன், நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப அடுத்த நாள் காலையில முத்த கூப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு அந்த காட்டுக்கு போறாரு. இன்னைக்கு அந்த எல்லை பகுதியை தாண்டியே போகவும் ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து காட்டுக்கு போலாம் சொல்லிருப்பாரு, ஆனா இன்னைக்கு அந்த எல்லை பகுதியை தாண்டியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ளுக்குள்ள போக போக ரெண்டு பேருக்குமே பயம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போகும்போது ஏகப்பட்ட மண்ட ஓடுகளும் ஏகப்பட்ட எலும்பு ஓடுகளும் கிடக்குது. அதை பார்த்த முத்து பயப்பட ஆரம்பிச்சுட்டா, என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த காட்டுக்கு இது வரைக்கும் வந்தவங்களோட இறந்து போன மண்ட ஓடு எலும்பு கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போற பாதை எல்லாமே எலும்பு எலும்பாக கிடக்குது. ரொம்பவே ரெண்டு பேரும் பயப்பட தான் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அவங்க அப்பா கல்யாணம் பண்ண 2 நாள்ல அந்த புள்ளைய விட்டுட்டு காட்டுக்கு போயிருக்கான். அதுவும் அந்த காட்டுக்கு போனவன் எவனுமே திரும்ப வரலையா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா, விடுங்க, அவங்க குடும்பம் இப்ப நல்லா இருக்கணும்ல, அதுக்காக ஏதாவது வேலை வெட்டிக்காக போயிருப்பாரு, அதெல்லாம் ஒன்னாகாது, நல்லபடியா திரும்ப வருவாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட் டைம் ஆகுது. காட்டுல இருக்கிற அங்கவே 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பாதி நேரத்துல நம்ம ஹீரோ மட்டும் ஏஜி எதையோ பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரை யாரோ கொலை பண்ற மாதிரி வருது. இது எல்லாமே ஒரு கனவா நம்ம ஹீரோயினுக்கு வருது. மனசே ஒன்னும் சரிப்படல. அடுத்த நாள் காலையில நம்ம முத்து மட்டும் ஏஞ்சி நிக்கிறாரு. நம்ம ஹீரோ லிங்காவா காணா. லிங்கான்னு கூப்பிட்டு பாக்குறாரு. அதே நேரத்துல இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரை கட்டி பிடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் போனா நம்ம ஹீரோயினுக்கு வந்திருக்கிறது ஒரு பிரம்ம. இந்த பக்கத்துல நம்ம முத்துவை தான் காமிக்கிறாங்க. காட்டுல லிங்காவை கூப்பிட்டு திரிச்சிட்டு இருந்தார் இல்லையா, இப்ப லிங்கா ஒரு இடத்துல இருந்து வர ஆரம்பிக்கிறாரு. எங்கடா போன, நான் ரொம்ப பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது, வா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பக்கம் கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கத்துல நம்ம பணக்காரரை காமிக்கிறான். அவனோட வேலையை ஒரு பொண்ணு கிட்ட காமிச்சுட்டு இருக்கிறான். அந்த நேரம் கதை தட்டுற சத்தம், ஏண்டா இதுல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அவனோட தம்பி, ஏண்டா உனக்கு இவ்வளவு அவசரம், நான் இருக்கிற அவசரத்தை விட நீ இருக்கிற அவசரம் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா நீங்க மட்டும் அந்த லிங்கா பையனுக்கு 4 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டீங்க, காட்டுக்கு போனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் செத்துருவான்னு சொல்லுவீங்க, ஆனா இது வரைக்கும் செத்த தகவலும் வரல, அவனும் திரும்பி வரல அப்படின்னு சொல்லும்போது, டேய் அந்த காட்டுக்குள்ள போக தான் முடியும், திரும்ப வர முடியாதுடா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதான், அவன் செத்துருவான் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு அண்ணங்காரன் சொல்லிட்டு போறான். நம்ம தம்பிக்காரனுக்கு அவன் மேல இருக்கிற வெறி கொஞ்சம் கூட குறையல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் முத்து அந்த இடத்துல இருக்கிற அருவில குளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட முதுகுக்கு பின்னாடி ஒரு கழுகு படம் அப்படியே வரைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதா, நோட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம மந்திரவாதி பொம்பளை ஒரு மரத்தை கீழே இருந்து ஏதோ மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட மைண்டுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள யாரோ போயிட்டாங்க, சாக போறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நைட் டைம்ல நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க அதே இடத்துக்கு தான் அந்த மீசக்காரனை வந்துறான். என்னடி உன் புருஷனை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டானமே, அவன் இனிமே வரமாட்டான், நீ ஒன்னும் பயப்படாத, நைட்டு தனியா இருப்பல, நான் வேணா வரட்டுமா துணைக்கு அப்படின்னு கொஞ்சம் தப்பா பேச அந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக கை ஓகுது. உன் புருஷன் திரும்ப வரவே மாட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு உன்னை பாத்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விட்டுட்டு போறான். திரும்ப இந்த பக்கத்துல நைட் டைம்ல காட்டுக்குள்ள இருக்கிற அந்த ராட்சச பேயை தான் இங்க காமிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு முடியுது. அடுத்த நாள் காலையில நம்ம முத்துவும் தூங்கி ஏந்திருக்கிறாரு. வழக்கம் போலதான் நம்ம ஹீரோ லிங்காவை காண திரும்பவும் லிங்காவை தேடிக்கிட்டே அலையிறாரு. இவன் எங்க தான் போவான், எங்க தான் வருவான்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி இங்க இருக்கிற பணக்காரனும் இது நாள் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போனா உடனே இறந்துருவாங்க அப்படின்னு ஒரு தகவலாவது வரும். ஆனா இது வரைக்கும் காட்டுக்குள்ள போன லிங்கா இறந்துட்டான்னு எந்த தகவலுமே வரலையே, என்ன இது மர்மமா இருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கத்துல நம்ம லிங்கா அந்த காட்டு பகுதியில தனியா நின்னுட்டு ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் நம்ம முத்து பார்த்துட்டு, டேய் ஒரு எங்கெல்லாம் தேடுறா, என்னடா காலைல ஏன் சொன்ன எதோ தேடுற, எதுக்கெல்லாம் அந்த காட்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ லிங்கா ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் கனவுல வரும்போது அவர் தாத்தா கூட ஒரு நாள் போனார் இல்லையா, அன்னைக்கு நம்ம தாத்தா கிட்ட நம்ம ஹீரோ நிறைய விஷயம் பேசிட்டு வருவாரு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொட்டி அந்த தாத்தா கையில இருக்கும். இத பாரு, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உனக்கு பெருசா எந்த சொத்தும் சேர்க்கல, ஆனா உங்க அம்மா உனக்காக சேர்த்து வச்சிருக்கிற சொத்து
வந்து இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற கேள்விக்கான மொத்த பதிலுமே இதுல இருக்கும். நீ கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு பதிலும் இதுல இருக்கும். இந்த பெட்டி தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல தான் அவங்க தாத்தா அங்க இருக்க காணாம போயிருப்பாரு. காணாம போன தாத்தாவையும் தேடி இருப்பாரு, அலைஞ்சிருப்பாரு. அந்த பெட்டியுமே கிடைக்கல. அந்த பெட்டிக்குள்ளதான் உன்னோட வாழ்க்கைக்கான அர்த்தமே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை தேடி அந்த பெட்டியை தேடி அடிக்கடி இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாரு நம்ம லிங்கா. அப்படி ஒரு நாள் தேடி தேடி கிடைக்கல. ஆனா கொஞ்சம் பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் அந்த பெட்டி ஒரு நாள் கிடைச்சிருக்கும். அந்த பெட்டி எடுத்துட்டு வந்து நம்ம லிங்காவும் திறந்து பார்த்திருப்பாரு. அதுல வந்துட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை தான் நம்ம லிங்கா படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த புக்கு கீழே அவங்க அம்மாவோட புடவை எல்லாம் நிறைய இருக்கும். சோ அந்த புக்கே ஒரு மர்மமான புக்கா இருக்குது. அந்த புக்கை படிக்க படிக்க அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி பைரவி அப்படிங்கிற ஒரு தலைவன் ஒருத்தர் இருந்திருக்கிறான். அந்த அரசன் என்ன பண்ணுவான்னா, பெண் மேலையும் பொருள் மேலையும் ரொம்ப அளவு கடந்து ஆசை வச்சான். அந்த ஆசையினால சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் கைப்பற்ற நினைச்சான். அதனால போர் புரிஞ்சு எல்லா இடத்துலயும் ஜெயிச்சான். ஆனா பல மைல் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற கலிங்கங்கிற ஒரு நகரத்தை அவன் கண்ணு பட ஆரம்பிச்சிச்சு. கலிங்கால இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராஜாவை நம்ம பைரவியால போர் பிடிச்சு ஜெயிக்க முடியல. அதனால ஜெயிக்க முடியாம தோத்து போன அவங்க அப்பா அதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு அரச பட்டத்தை கட்டி அவங்கிட்ட இந்த அரச பட்டத்தை கொடுத்துட்டாங்க. அரசனாகிற தான் மகனும் அந்த கலிங்க கிராமத்தை எப்படியாவது போர் புரிஞ்சு ஜெயிச்சு அதுல இருக்கிற தங்க நகைகளை அந்த கிராமத்தையே நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு பேராசை பிடிச்சான். அதனால தன்னோட அமைச்சர்களை கூட்டு வலுவான ஒரு திட்டத்தை தீட்டி திரும்பவும் கலிங்க கிராமத்தோட போர் புரிய ஆரம்பிச்சாரு. ஆனா போர் புரிஞ்சும் திரும்பவும் இவரும் தோக்க ஆரம்பிச்சிட்டாரு. தோக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் என்னைக்கா இருந்தாலும் அந்த கலிங்க கிராமத்தை நான் கைப்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு சவால் விட ஆரம்பிச்சாரு. பைரவிக்கு வெறும் பலத்தை வச்சு அந்த கலிங்க கிராமத்தை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சில அமானுஷ்யமான விஷயங்களை யோசிச்சு சில சக்தி வாய்ந்த விஷயங்களை வச்சுதான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அசுர தக்ஷினி கொடூர ராட்சசன் அப்படிங்கிற ஒரு பூஜையை பண்ணி ஒரு பெரிய பூதத்தை ஒண்ணு ஏவி விட்டாரு. அந்த பூதத்தோட அசுர சக்தியினால அந்த கலிங்க கிராமத்துல திரும்பவும் போர் புரிய ஆரம்பிச்சாரு பைரவி. அப்படி போர் புரிஞ்சவரு திரும்ப அந்த கலிங்க கிராமத்தை கைப்பற்ற ஆரம்பிச்சாரு. கலிங்க கிராமத்தை கைப்பற்ற அடுத்த நிமிஷம் அங்க கிடைச்ச தங்கமும் வைரவும் சில சகுந்தலா தேவியோட சக்தியும் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை கைப்பற்றி ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சவருக்கு அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிரச்சனை ரொம்பவே பெருசாயிடுச்சு. அந்த அசுர கொடூர ராட்சசனால ஊருக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் மர்மமான முறையில நடக்க ஆரம்பிச்சது. அதனால தன்னைத்தானே சாக ஆரம்பிச்சாங்க. அந்த பேய் பிடிச்சதால அந்த கிராமத்துல ஒவ்வொரு பலியா எண்ணிக்கை அதிகமாச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டு இருந்தவங்க நிறைய பூஜைகளை பண்ண ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பூஜைகளை பண்ணாலும் அந்த அதர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி எந்த சாமிக்குமே வரல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சிவனடிகளார் ஒரு தேவரை போயிட்டு அந்த கிராம மக்களோட அந்த நாட்டோட அரசி சந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த முனிவர்கிட்ட கேட்கும்போது, நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு, உன் வீட்டுக்காரர் பண்ணது பெரிய தப்பு. ஒரு கிராமத்தை கைப்பற்றணும்னா ஒரு நேர்மையான முறையில போர் புரிஞ்சிருக்கணும். அவன் உன் வீட்டுக்காரன் தப்பான முறையில ஒரு தக்ஷினி ராட்சசனை ஏவி விட்டு தான் பண்ணிருக்கிறாரு. அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவம் உங்களை சும்மா விடாது, உங்க வம்சத்தையே அழிக்கும், உங்க கிராமத்தையே அழிக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இனிமே உங்க சந்ததியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் மர்மமாவே இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற நம்ம அரசி பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா சாமி, என்னதான் வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. என்ன அது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக நீங்க உயிர் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உயிர் தியாகத்தை தவிர்த்து வேற எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு வேற வழியே கிடையாது. அந்த கொடூர ராட்சசனை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா தேவத பிரதிஷ்டி அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை பண்ணணும். ஆதிபராசக்திக்கு பஞ்சாமிர்தம், மஞ்சள், குங்குமம், பூமாலை, பன்னீர் இப்படின்னு எல்லாம் ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணி மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டாதான் அந்த தீய சக்தி, துஷ்ட சக்தி, இந்த மாதிரியான சக்திகளை எதிர்த்து அது போராடவும் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இது இன்னைய கால ஐதீகம் கிடையாது, ராமர் காலத்திலே இந்த மாதிரி தான் பண்ணிருக்கிறாங்க. அதை தான் நாங்க இன்னி வரைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பூஜை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க எதிர்பார்க்காத கூடிய நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பல மைல் தூரத்துல இருக்கிற ஒரு பாதாள குகையில கலிங்க கிராமத்துல இருந்து கைப்பற்றப்பட்ட நகை, பணம், கோவிலோட சிலை, அந்த சாமி சிலை எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் அங்க வைக்கணும். வச்சு ஒரு உயிர் தியாகத்தை பண்ணணும். அப்படி உயிர் தியாகம் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இதுல இருந்து விடுதலை வரும். ஒருவேளை உயிர் தியாகம் பண்ண முடியாது, இது எதையுமே செய்ய முடியாது அப்படின்னா அம்மனோட அருள் உங்களுக்கு துரதிருஷ்டமா மாறி ராஜ்யத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு தேவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. இதை நினைச்ச அந்த அரசி என்ன பண்றது தெரியாம மன கஷ்டத்தோட வந்து அப்படியே பெட்ல படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் இந்த விஷயத்தை செய்யாதால ஊருக்குள்ள எல்லாரும் மர்மமான முறையில சாக ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தர் மரத்துல வந்து முட்டிக்கிட்டாரு. ஒரு பொண்ணு காதையா அறுத்து சாப்பிட்டுச்சு. இன்னும் ஒருத்தர் வயசானவர்கிட்ட வயல்ல வேலை பார்த்தா அவங்க பொண்டாட்டி தன்னோட கையே சாப்பிட்டாங்க இல்லையா. இது நடக்கிறதுக்கு காரணமே எல்லாமே அந்த விஷயம் தான், அதனோட தாக்கம் தான். இப்படி எல்லாம் கொஞ்சம் நாள் ஆக
வருஷங்களாக அவங்களோட பரம்பரையில அரச பரம்பரையில இருக்கிற ஒருத்தர் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. பெட்ல படுத்திருந்தாங்களே ஒரு அம்மா அரசியா, அவங்க பல வருஷங்களாகி இப்ப வயசான தோற்றத்துல அழுகின நிலைமையே மாறிக்கிட்டாங்க. அவங்க கடைசியா தான் பையன் கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் படத்தோட ஆரம்பத்துல ஏதோ கேட்டாரு இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த குகையை தேடி போக ஆரம்பிச்சிருக்காரு. போனவர் அவருமே திரும்ப வரல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அந்த கொடூர ராட்சசனோட அட்டகாசம் அந்த எல்லையை தாண்டி இப்ப வெளியே வர முடியாம கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் நம்ம ஹீரோ அந்த புக்ல படிச்சிருக்காரு. படிச்சதுக்கு அப்புறம் அந்த குகையை தேடி நம்ம ஹீரோ பல நாள் அந்த பக்கம் போயிருக்கிறாரு. அந்த குகையை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு முத்துவும் கூப்பிட்டு நம்ம லிங்கம் அந்த குகையை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த குகையை கிடைக்கவா ஆரம்பிக்குது. அந்த குகைக்குள்ள போகவா ஆரம்பிக்கிறாங்க. நிறைய துஷ்ட சக்திகளோட படமும் சில போறதுக்கான வழிகளும் அங்க இருக்குது. அதை பார்க்க உடனே நம்ம முத்துக்கு பயமா இருக்கு. டேய், இந்த குகையை பார்த்தாலே பயமா இருக்குடா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அதே குகைக்குள்ள ஒரு வித்தியாசமான சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு ரெண்டு பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த குகைக்குள்ள தான் அந்த கொடூர ராட்சசனோட கையுமே அங்க தெரிய வருது. ஆனாலும் நம்ம ஹீரோ அதை பார்க்காம இந்த பக்கம் நம்ம முத்து கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குகைக்குள்ள அப்படி என்னதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா பல தங்க நகைகளும் அம்மனோட சிலையும் கலிங்கங்கள கைப்பற்றப்பட்ட நிறைய பொக்கிஷங்கள் இதுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்பதான் நம்ம முத்துக்கு ஒரு விஷயம் புரியுது. டே, அப்படின்னா நீமே இந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவனாடா, உனக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியும் சொல்லி கேட்டா எனக்கு எப்பவே தெரியும், அந்த புக்கை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அரச பரம்பரையை சேர்ந்தவர் தான். பல வருடங்களா போனதுக்கு அப்புறம் அவரோட நிலைமை வேற மாதிரி மாறி போச்சு. இப்பதான் முத்துக்கே ஒரு விஷயம் புரிய வருது. ஒருவேளை அந்த பணக்காரன் உங்ககிட்டே அந்த நிலத்தை கொடுக்கற வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்க பத்தியா, நீ வேற லெவல் மாப்பிள்ள அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்காங்க. எனக்கு நம்ம அந்த அம்மன் சில இந்த கலிங்க பொக்கிஷோ இதெல்லாம் இங்க இருக்காத மாதிரி தெரியுதுரா அப்படின்னு முத்து சொல்ல திடீர்னு ஒரு பெரிய குகைக்கு தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் தாண்டா இப்படியே போய்கிட்டு இருக்கிறது, சாராயம் காய்ச்சற மாதிரி இந்த இடமும் போய்கிட்டே இருக்குதே அப்படின்னு ஒரு பக்கம் முத்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிறத பாக்குறாரு. அந்த அம்மனோட சிலைக்கு முன்னாடி ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் வச்சிருக்கிறதும் வாள் வச்சிருக்கிறதையும் பாக்குறாங்க. அதே நேரத்துல ஒரு சின்ன குழந்தைய அங்க நரபலியும் கொடுத்திருக்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ நம்ம ஹீரோ அந்த கத்தியெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே அவ்வளவு சந்தோஷம். அந்த பொட்டி ஃபுல்லா தங்க நகைகளா இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்டா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா அப்படின்னு நம்ம முத்து சந்தோஷத்துல இருக்க பின்னாடி கை தட்டுற சத்தம். யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த பணக்காரனோட அவன் தம்பி தான் வந்திருக்கான். ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். எனக்கு தெரியும் என் அண்ணன் அந்த காட்டு பகுதிக்குள்ள போனா யாரும் திரும்ப உயிரோட வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆனா அது எல்லாமே ஒரு கட்டுக்கதை எனக்கு நல்லா புரிஞ்சுதான் ஏன் ஆளுங்களை கூப்பிட்டு நான் அங்க வந்திருக்கிறேன், இங்கேயே உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல நம்ம லிங்காவும் ஊருக்குள்ளே உன்னால ஒன்னும் புடுங்க முடியல, இங்க வந்து நீ என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மிருக சத்தம் கேக்குது. எல்லாரும் அமைதியாயிராங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு கொடூரமான நகங்களோட அந்த பேய் இங்க வர ஆரம்பிக்குது. அப்படியே ஒருத்த மட்டும் என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். பார்த்தவன அங்கே கொலை பண்ணி அப்படியே கிழிச்சு போடுது, வெளியே தூக்கி கடாசு. இதை பார்த்தவன நம்ம ஹீரோ ஒட்டுமொத்த டீமுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பேய் முதல் முறையா வெளியே வர ஆரம்பிக்குது. அதை பார்த்தவன எல்லாருக்குமே அள்ளி விட ஆரம்பிக்குது. இருக்கிற ரவுடிங்களை ஒவ்வொருத்தனா கொலை பண்ணி கொடூரமான முறையில அறுத்து சாப்பிடவே ஆரம்பிக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மீசக்காரன் நம்ம ஹீரோ முத்து எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில போக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பேய் யாரையுமே விட ஆரம்பிக்கல. ஒவ்வொருத்தனா தேடி தேடி கொலை பண்ணி சாப்பிட ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோவும் பிடிக்குது. ஹீரோவும் பிடிச்சு தூக்கி அந்த பக்கம் அடிக்குது. ஆனா நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அங்க இருந்து ஓடவா ஆரம்பிக்கிறாரு. இங்க ஓடும்போது அதே நேரத்துல ஊருக்குள்ள இருக்கிற அந்த மந்திரவாதி பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொம்பளை என்ன பண்றாங்கன்னா வெத்தையில மைய தடவி பார்க்கும்போது அந்த கொடூர ராட்சச பேய் அங்க போகிறத பாக்குறாங்க. டக்குன்னு இந்த அம்மா ஏதோ ஒரு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை பண்ண அடுத்த நிமிஷத்துல நம்ம லிங்கா இருக்கா இல்லையா, நம்ம லிங்காவை தான் இந்த பேய் துரத்திக்கிட்டே வருது. நம்ம லிங்கா வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடின கொஞ்ச தூரத்துல அந்த அம்மன் முன்னாடி இருந்த ஒரு பெரிய வாள் இருந்தது இல்லையா, கலிங்கா கிராமத்துல கைப்பற்ற வாள், அந்த வாளை எடுத்துட்டு திரும்பவும் இந்த பக்கம் வேகமா ஓடி வர்றாரு. ஓடி வரும்போது தான் தெரியுது நம்ம முத்துக்கு ஒரு விஷயம் என்னன்னு தெரியல, பயந்துகிட்டே பாக்குறாரு. ஓடி வந்து எகிரி அந்த பேயை அப்படியே ஒரே இடத்துல வெட்டமா ஆரம்பிக்கிறாரு. அந்த பேய் அங்கவே எரிஞ்சு சாம்பலாக ஆரம்பிக்குது. இது எல்லாமே சக்தியுமே ஒரு சாமியா அவதாரம் எடுத்தாங்க இல்லையா. படத்தோட ஆரம்பத்துல ஒரு கதை சொன்ன பாருங்க, துஷ்ட சக்திகளை எதிர்த்து ஆதிபரா சக்தி வந்துதான் அந்த பேயை கொலை பண்ணாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கதை இருந்தது இல்லையா. அந்த கதைப்படி தான் இங்க இப்ப நடந்திருக்குது. அம்மன் அருளால நம்ம ஹீரோ அதை கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் முத்துவும் அங்க இருக்கிற ஒட்டுமொத்த நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் போகுது. காட்டுல இருந்து நம்ம ஹீரோவும் முத்துவும் நல்லபடியா வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப வசதிக்காரனா ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. காரு, பணம், நகை, சொத்து பத்துன்னு திரும்பவும் நம்ம ஹீரோ ராஜவாக்கியா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் காருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது முத்தோட அப்பா, ஏன்பா லிங்கா அந்த காட்டுக்குள்ள போனீங்களே எப்படிதான்ப்பா வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு இங்க ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பொதுவா அந்த எல்லைக்குள்ள போனா யாருமே உயிரோட
திரும்ப வர முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற அந்த மந்திரவாதி பொண்ணு உன் புருஷனுக்கு கரக ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்பவே 2 கயிறை கொடுத்திருப்பாங்க அந்த அம்மாக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு. அந்த கயிறை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட கையில ஒரு கயிறும் முத்துவும் காட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க இல்லையா கூட்டிக்கிட்டு, அவரோட கையிலுமே 2 தாயத்தை கட்டி இருப்பாங்க. அந்த தாயத்தை தான் அந்த பேய்கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை பாதுகாத்து இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சில ஜென்ம ராசிகள்ல பிறந்ததால அவர்கிட்ட எந்த ஒரு தீய சக்தியுமே அவ்வளவு எளிதாக கிட்ட நெருங்க முடியாது. அவரோட முதுகுல கூட ஒரு கருட சிம்பல் ஒன்னு இருந்தது இல்லையா, கழுகு பார்வை மாதிரி. அதனாலதான் நம்ம ஹீரோவும் அப்பப்ப காட்டுக்குள்ள போகும்போது தப்பிச்சதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் அவரோட நட்சத்திர ராசியும். அதனாலதான் தாத்தா கூட போகும்போது கூட தாத்தாவை மட்டும் ஆட்டையை போட்டு போயிருக்கும் அந்த பேய். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நைட் டைம்ல காமிக்கிறாங்க. அதே கிராமத்துல இருக்க ஒரு இடத்துல ஒருத்தவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனோட உடம்புக்குள்ள ஒரு ஆவி புகுற மாதிரி வருது. அந்த நேரத்துல சரியா அந்த மந்திரவாதி பொம்பளை அவரையுமே வந்து காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. திரும்பமா அந்த ஆவி நேரம் அந்த குகையில போகுது. குகைக்குள்ள போனது திரும்ப இன்னொரு தஷ்ட சக்தி ராட்சசனா திரும்ப பிறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, திரும்ப அந்த சாமி வந்து திரும்ப கொல்லுமா அப்படிங்கிற பாட்டுக்கான லீடை கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ. ఇప్పుడు కథ సమస్య పద్మ వ్యూహం అక్కడి పౌరమే కానీ రావడం ఉండదు.